அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? நம் அருள்நாதர் உயிரோடு எழுந்தார், மரணத்தை ஜெயித்தார். பாருங்க, எவ்வளோ பெரிய உலக அதிசயங்கள் அப்படின்னு எதெல்லாமோ சொல்றோம். மரணத்தை ஜெயித்தார். பிரியமானவர்களே, நம் பிதாவாகிய தேவன் நம் அருள்நாதர் இயேசுவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். சுதந்திரம்னா தகப்பனிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு கடந்து வருகிற உரிமை சொத்து. ஒரு உரிமை சொத்தை கொடுத்தார். அதுதான் அளவிட முடியாத ஒரு வல்லமை. அது என்ன வல்லமைன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை. அது அளவிட முடியாது, அது இப்படிதான் சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு உரிமை சொத்தை தன் குமாரனுக்கு அவர் கொடுத்தார். அதிநிமித்தம் மரணம் நம் அருள்நாதர் இயேசுவை அது கட்டி போட முடியல. பாதாளம் அவர் மேல் ஜெயமெடுக்க முடியவில்லை. அவர் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அப்படியே நடந்தது. பாதாளம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. மரணம் அவரை கட்டி போட முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பவர், ஒரு வல்லமையை பிதாவாகிய தேவன் தன் குமாரனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். அது என்ன வல்லமைன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவ்வளவுதான். அது என்ன வல்லமை? கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழும்ப பண்ணினவருடைய ஆவியின் வல்லமை. எழும்ப பண்ணினவர் யாரு? பிதாவாகிய தேவன், அப்பா பிதா. அவர்தான் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழும்ப பண்ணினார். அவருடைய ஆவியின் வல்லமை கிறிஸ்துவுக்குள்ள நிரம்பி இருந்துச்சான். அதை சுதந்திரமாய் தன் குமாரனுக்கும் கொடுத்தாராம். இன்னைக்கு அதே சுதந்திரத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறாராம். அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவ்வளவுதான். அந்த இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய அந்த ஆவியின் வல்லமை அவ்வளவு பெருசு. அது பாதாளத்தால் அடக்கி போட முடியாத வல்லமை, மரணத்தால் கட்டப்பட முடியாத ஒரு வல்லமை. எவ்வளோ பெரிய வல்லமை இல்லை? யோசித்து பார்த்துருக்கோமா நம்ம? அவ்வளோ பெரிய வல்லமையை அவர் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார். நமக்கு உங்களில் வாசமாய் இருந்தால் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ அந்த வல்லமையை உங்களுக்கும் கொடுக்கிறார். இயேசுவை கட்டி போட முடியாத, மரணத்தால் கட்டி போட முடியாத வல்லமை, அது பிதாவாகிய தேவனுடைய ஆவியின் வல்லமை. எப்படிப்பட்ட வல்லமை பாருங்க! அந்த வல்லமையினால் தான் அவர் உயிரோடு எழுந்தார். எவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை நமக்குள்ள வச்சிருக்காரு. நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம யோசித்து பார்த்துருந்தா தலை நிமிர்ந்து நடந்திருப்போம் இல்லையா? பிரியமானவர்களே, சில நேரம் நம்ம சொல்லுவோம், நான் குப்பை, நான் தூசி, நான் அழுக்கு. பிரியமானவர்களே, அப்படிலாம் அப்பா சொல்லவே இல்லை. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அந்த பலமிக்க ஆவியின் வல்லமை உனக்குள்ளே இருக்கு. அதனால
நீயும் சாவை ஜெயிக்க முடியும், சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்கள் உயிரடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு அற்புதமான வல்லமையை பிதாவாகிய தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார் பாருங்கள். அதனால அநேக காரியங்களில் நாம் ஜெயமுடையவர்களாகவே இந்த உலகத்தில் அநேகம் அல்ல எல்லா காரியங்களிலும் நாம் ஜெயமுடையவர்களாய் காணப்பட முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வல்லமை அப்படிப்பட்டது. ரோமர் 8:11 சொல்லப்பட்ட வல்லமை அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. அது நம் பிதா நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற வல்லமை. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அது என்ன பலன்? அது என்ன வல்லமை? கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவியின் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிரோடு எழும்ப பண்ணுகிற வல்லமை, புதுப்பிக்கிற வல்லமை, புதுவாழ்வை உண்டு பண்ணுகிற வல்லமை. அது நமக்குள்ள இருக்கிறதுனால பலகீனம் நம்மை மேற்கொள்ளாதா? நம்மை பலப்படுத்துகிற ஆவி, ஆத்மா, சரீரத்திலே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எதனால? ரோமர் 8:11 சொல்லப்பட்ட அந்த பிதாவாகிய தேவனுடைய வல்லமை, கிறிஸ்துவை உயிரோடு எழும்ப பண்ணின வல்லமை, ஆவியின் வல்லமை நமக்குள்ள இருக்குல்ல. யோசித்து பார்த்துருக்கோமா? அதை யோசித்து பார்த்தால் நம்ம பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய முடியும். ஆரம்ப நாட்களில் சில கஷ்டமான கேசஸ் அதெல்லாம் என்கிட்ட தூக்கிட்டு வருவாங்க. மரணம், முக்கியமாக மரித்த ஒரு பிள்ளை, அவளை கொண்டு வந்த பொழுது என் இருதயமெல்லாம் நடுங்கினது. ஆனாலும் இந்த வசனம் தாங்க என்னை உயிர்ப்பிச்சது. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழும்ப பண்ணினவருடைய ஆவியின் வல்லமை எனக்குள்ளையும் இருக்கு. அவர் என்னை கொண்டும் பெரிய காரியங்களை நடப்பிப்பார். அவ்வளவுதான். நம்பும் பொழுது அது நடக்குங்க. நம்பிக்கை தான் சாவி. என்ன சாவி? அற்புதங்களை நடப்பிக்கிற சாவி. அப்பா நமக்கு வல்லமையை கொடுத்துச்சாரு. என்ன வல்லமை? உயிர் தெழுப்புகிற வல்லமை, உயிர் தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, புதுவாழ்வை உண்டு பண்ணுகிற வல்லமை, மறுபடியும் எழும்ப பண்ணுகிற வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனுடைய ஆவியின் வல்லமை. பிரியமானவர்களே, இந்த வல்லமை யார் யாரிடத்துலலாம் காணப்படுகிறதோ அவருடைய பிள்ளைகளிடத்தில் அது காணப்படுகிறது. அவங்கள பிசாசு மேற்கொள்ள முடியாது, நிச்சயமாய் மேற்கொள்ள முடியாது. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு சீரிய ராஜா இஸ்ரவேலின் தேசத்திற்குள்ளாய் புகுந்து என்ன செய்கிறாரு? யுத்தம் பண்ணி அநேக இடங்களை கைப்பற்ற நினைத்து சில ரகசிய ஆலோசனைகளை தன் பிரபுக்களோடு செய்கிறார். ஆனால் அவர் செய்கிற ரகசிய ஆலோசனைகள், அவர் எங்கு போய் இறங்கணும்னு நினைக்கிறாரோ, எந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று பிளான் பண்ணுகிறாரோ, அவை எல்லாமே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிந்து விடுகிறதாம். உடனே சீரிய ராஜா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, தன்னுடைய பிரபுக்களை எல்லாம், யார் அந்த ஒற்றன்? யார் நம்ம மத்தியிலேருந்து அங்கே போய் காரியங்களெல்லாம் சொல்லி கொடுக்குற அந்த மனிதன் யார்? எனக்கு தெரியணும். உடனே சீரியாவின் பிரபுக்கள் சொல்றாங்க, ராஜாவே, யாரும் இல்லை. இஸ்ரவேல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பெயர் எலிசா. அவர்
நீங்க பள்ளியறையில் பேசுகிற வார்த்தைகளை கூட இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லி கொடுத்து விடுவார். உடனே சீரிய ராஜாவுக்கு பயங்கர கோபம். என்ன செய்கிறார்? 2 ராஜாக்கள் 6:14 தன்னிடத்தில் உள்ள குதிரைகள், பலமிக்க குதிரைகள், தன்னிடத்தில் உள்ள பலமிக்க ரதங்கள், தன்னிடத்தில் உள்ள பலமிக்க இராணுவங்கள், இவை எல்லாவற்றையும் யாருக்கு விரோதமாய் அனுப்புகிறார்? எலிசாவுக்கு விரோதமாய். தோத்தானில் குடியிருக்கிற அந்த எலிசாவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஆவியினால், யெகோவா தேவனுடைய வல்லமையான ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட அந்த தேவ மனுஷன் ஒரு மனுஷனோடு யுத்தம் பண்றதுக்கு எத்தனை பேர் அனுப்புனா? ஒரு பெரிய சேனையே வருது, ஒரு பெரிய இராணுவமே வருது, ஒரு பெரிய படையே வருது. அநேக போர் சேவகர்கள், பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் வர்றாங்க. ஜெயிச்சாங்களா? ஜெயிக்க முடியல. பரலோகத்தின் மகிமை எலிசாவோடு கூட காணப்பட்டது. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவியின் வல்லமையினால் எலிசா நிரப்பப்பட்டிருந்தார். அவர் மேல யாருடைய ஆவியின் வல்லமை? கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவியின் வல்லமை பலமாய் காணப்பட்டது. ஒரு மனுஷனை எதுக்கிறதுக்கு ஒரு நாட்டில் உள்ள ஒரு பெரிய சேனையே வருகிறது. முடிஞ்சுதா? முடியல. பிரியமானவர்களே, நமக்குள்ள அவர் வைத்திருக்கிற அந்த உயிர் தெழுப்புகிற வல்லமை, உயிர் தெழுப்புகிற வல்லமை, பிதாவாகிய தேவனுடைய அந்த ஆவியின் வல்லமை, அது பலமானது, அது சக்தி வாய்ந்தது. இந்த உலகத்தில் உள்ள பிசாசின், பாதாளத்தின் சேனைகள் எல்லாம் நம்ம எதிர்த்து வந்தாலும் எப்படி ஒரு எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு சீரிய படையே வந்துச்சோ, அதே போல அவர்கள் பாதாளத்தின் சேனை நம்ம எதிர்த்து வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த பவர், அந்த வல்லமை சுதந்திரமாய் நம் அருமை பிதா தன்னுடைய குமாரனுக்குள்ள அனுப்பி அவரை எழுப்பினாரே, அதே வல்லமைய நம்முடைய வாழ்விலையும் அனுப்பி நம்மை எழுப்பி இருக்கிறாரே. அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாதாளத்தின் சேனையே திரண்டு வந்து நின்றாலும் நாம் தான் ஜெயிப்போம், நாம் தான் ஜெயிப்போம். சந்தோஷமா இருக்கீங்களா? அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கூட கொடுக்கலாம். அப்படிப்பட்ட வல்லமையை நமக்கு அவர் நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்கள், ஒரு அருமையான தேவ மனுஷன், ஜெபிக்கிற ஒரு மனிதனா, அவருக்கு விரோதமாய் ஒரு மந்திரங்களை செய்கிற ஒரு மனிதன், ஒரு படை அசுத்த ஆவிகளை திரட்டி அவர்கள் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தானாம். நீங்க எல்லாரும் இப்ப எங்க போனோம்? அந்த மனிதனிடத்திலே போய் அவனுடைய ஜெபத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், அவனுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தாராம். யாரு? மந்திரவாதி. பிரியமானவர்களே, அந்த குட்டி பிசாசுகள் எல்லாம் சந்தோஷமாய் புறப்பட்டு சென்றதாம். ஆனா போகும்போது அந்த மனிதனுடைய அறையிலே அவனுடைய உள்ளத்துல அவனை சுற்றிலும் காணப்பட்ட ஒரு மகிமை, ஒரு வல்லமை, அதை பார்த்து நடுநடுங்கி திரும்ப தன்னை அனுப்பி வைத்த மந்திரவாதியினிடத்திலே ஓடி வந்துருச்சான். அது என்ன வல்லமையாம்? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனுடைய ஆவியின் வல்லமை ஒரு வெளிச்சமாய் பிரகாசமாய் அந்த மனிதனுக்குள்ளே காணப்பட்டதாம்.
அதை பார்த்து இந்த குட்டி பிசாசுகள் எல்லாம் நடுங்கி, ஐயோ இந்த மனிதனை எங்களால் தொடவே முடியாது என்று சொல்லி தங்களுடைய எஜமானிடத்தில் வந்து முறையிட்டதாம். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய வல்லமையை அவர் நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை, இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவியின் வல்லமை, அது உயிர்த்து எழுப்புகிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, மறுபடியும் புதுவாழ்வு கொடுக்கிற வல்லமை, வெளிச்சம், உயிர், அது ஜீவன். பிரியமானவர்களே, அந்த வல்லமையை நமக்கும் கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. உங்களுக்குள் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வல்லமையை நம்ம அப்பா நமக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். குமாரனாகிய இயேசுவுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறாரே. அவருடைய அன்புக்கு நன்றி செலுத்துவோமா? அடுத்து பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் மலைப்பகுதியிலே ஊழியத்திற்கு சென்றாராம். அங்கு குரங்குகளும் சர்ப்பங்களும் நிறைந்த ஒரு பகுதியாய் அது காணப்பட்டதாம். பிரியமானவர்களே, அந்த மனுஷன் பயந்து நடுங்கிக் கொண்டு சென்ற பொழுது அவருக்கு சொல்லப்பட்ட, ஏற்கனவே அவர் அறிந்திருந்தபடி ஒரு பெரிய சர்ப்பம் ஒன்று படுத்திருந்ததை பார்த்தாரா. ஆனால் அது அசையாம படுத்திருந்துச்சான். இவர் தாண்டி போகவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே இருந்த பொழுது அவருக்குள் ஊற்றப்பட்டிருந்த அந்த வல்லமையின் மகிமையை குறித்து தேவன் அவரோடு இடைப்பட்டு பேசினார். அந்த சர்ப்பத்தை கவனித்து பார், அது பலனற்று கிடக்கும்படியாய் நான் செய்திருக்கிறேன். எப்படிங்க அதை பலனற்றவனாய் தேவன் மாற்றினார்? கல்வாரி சிலுவையில பொல்லாத பிசாசின் பலன், சக்தி, தந்திரங்கள், திட்டங்கள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் உரிந்து போட்டு முறியடித்து அவன் தோற்று போய் சிலுவையின் மறுபக்கம் விழுந்து கிடக்கும்படி செய்து விட்டார். அவன் பலனற்றவனாய் கிடக்கிறான். நீ அந்த சர்ப்பத்தை உற்று நோக்கி பார், அவனால் அசைய முடியாது. நீ அவனை கடந்து போ, உன் பணிக்காக போ, உனக்குள் இருக்கிற வல்லமை பெரியது என்று ஆவியானவர் பேசினாராம். பிரியமானவர்களே, அந்த மனிதன் அந்த சர்ப்பத்தை கடந்து செல்லும் பொழுது அதால கொஞ்சம் கூட அசைய முடியலையா, கட்டி போட்டது போன்று கிடந்ததா. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்கள். நம்முடைய தேவன் அப்படித்தான் கல்வாரி சிலுவையிலே பொல்லாத எதிராளியை பலனற்றவனாய் மாற்றி போட்டார். அவன் சில நேரம் பெரிய தோற்றம் அளித்து ஹீரோ மாதிரி நிற்பான். ஆனால் தன்னுடைய உயிர் தெழுதலின் வல்லமையினால் அவர் அவனை முற்றிலும் தோற்று போனவனாய் மாற்றிவிட்டார். அதுதான் உண்மை. நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதைகளில், நாம் நடந்து செல்ல வேண்டிய வழிகளில், நம்முடைய வாழ்வின் பலவிதமான சூழ்நிலைகளில் காணப்படுகிற பொல்லாத பிசாசின் திட்டங்கள், சதி திட்டங்கள், ஆலோசனைகள், தந்திரங்கள், வலைகள், இவை எல்லாவற்றையும் நமக்கு முன்னாடி சென்று அவை எல்லாவற்றையும் பலனற்றவைகளாய் மாற்றிவிட்டார். இதை நாம் அறிந்திருக்கணும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமை, அது என்ன வல்லமை? இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய பிதாவாகிய தேவனுடைய ஆவியின் வல்லமை, உயிர் தெழுப்புகிற வல்லமை. அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கு. I am filled with that power. அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? உணரணும். ஆதலால் நம்ம முழுவதும் ஒரு வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கோம்.
உயிர்த்தெழுதலின் வல்லமை. என்ன வல்லமை சொல்லுங்க? அது யாரோட வல்லமை? பிதாவாகிய தேவனுடைய ஆவியின் வல்லமை நமக்குள்ளே தானே இருக்கு. நாம் அதனால தான் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அந்த உணர்வுள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய பாதைகளில் நாம் தைரியமாக நடப்போம். நம்முடைய வழிகளிலெல்லாம் நமக்கு வெற்றி உண்டாயிருக்கும். அவனுடைய தோல்வியையும் நம் அப்பாவுடைய வெற்றியையும் நாம் உணர்ந்து முன்னேறி செல்லும் பொழுது நாம் சென்று அடைய வேண்டிய இடத்தை நாம் சென்று அடைந்து விடுவோம். வாழ்க்கையில் நம்ம குறிக்கோளை சென்றடைய முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, ரெசரக்ஷன் பவர், அதால நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். மறந்து போகாதீங்க. அதை சுதந்திரமாய் பிதாவாகிய தேவன் இயேசுக்குள்ள எப்படி அனுப்பினாரோ அதே போல நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இன்று நமக்கு சந்தோஷமான நாள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகநாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே அப்பா, ஒரு விசை எங்களுக்கு முன் செல்லுகிற வல்லமை, எங்களுக்கு வழிகாட்டுகிற வல்லமை, எங்களை பலப்படுத்துகிற வல்லமை, எங்களை நிரப்பி இருக்கிற வல்லமை, இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய பிதாவாகிய அப்பா, பிதாவாகிய தேவனுடைய ஆவியின் வல்லமை, அந்த வல்லமை எங்களுக்குள்ள இருக்குப்பா. அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் யாருக்கும் பயப்படாம, எதற்கும் அஞ்சாமல் முன்னேறி செல்ல உதவி செய்யும். இந்த வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்து எங்களுக்கு எதிராக ஒரு பாதாளத்தின் சேனே வந்தாலும் நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட உதவி செய்யும். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை என் ஜனங்கள் மத்தியிலே இன்னைக்கு இறங்கி வந்தவர்களை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் சுவாமி. ஆதலால் எங்களை பலப்படுத்துகிற அந்த வல்லமையினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு என்று சொல்லி ஜெயத்தின் மேல் ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமீன்.